எங்கட உள்ளம் உயிரோட இருந்தா தான் இபாதத்துகள் டேஸ்ட அனுபவிக்க இயலும். இப்னு தைமியா சொன்ன மாதிரி உலகத்துல இருக்கிற அந்த சொர்க்கத்துல வாழ இயலும். அதே போல இமாம் இப்ராஹிம் இப்னு அதுகம் சொன்ன மாதிரி நான் அடையிற நிம்மதியை மன்னர்கள் பிள்ளைகள் நம்ம வாழறது சண்டை வருவாங்கன்னு சொன்னாரே, அந்த நிம்மதியை நாங்க அடைஞ்சு கொள்ள இயலும். எங்களை சுத்தி பெருசா இருக்காது. ஒரு நார்மலான என்ன வாகனம், ஒரு நார்மலான வீடு, நார்மலான சாப்பாடு தான் இருக்கும். எங்களுக்கு 1000 பிரச்சனை வரும். உறவினர்கள் மரணிப்பாங்க, நோய் வரும், எல்லாம் வரும். ஆனா ஒரு கப்பல் கடல்ல நங்கூரத்த போட்டா எவ்வளவு புயல்லையும் ஆடாம அசையாம நிம்மதியா இருக்குமே, அதே போல எங்கட நங்கூரத்த நாங்க அல்லாட்ட போட்டுருவோம். திக்ர்ல போட்டுருவோம். எனவே எவ்வளவு பெரிய சோதனை வரட்டும், கஷ்டம் வரட்டும், நாங்க நிம்மதியா இருப்போம். சந்தோஷமா இருப்போம். எங்களுக்கே 1000 பிரச்சனை. ஆனா இன்னொருத்தருக்கு அழகா ஆறுதல் சொல்லுவோம். சிரிப்போம். அவன் அவன் ஆச்சரியப்படுவான். எப்படி இவனால இப்படி இருக்க முடியுது? எவ்வளவு அவனுக்கு பிரச்சனை. சிரிக்கிறானே, நிம்மதியா இருக்கிறானே. எப்படி அவனால ஏழுது? அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அச்சமல் அம்ரில் மூமின். மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது. எங்கட காதுகள நாங்க கூர்மையாக தாழ்த்திக் கொள்வோம். அவங்கள பார்க்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுவோம். அவங்களோட பேசுறதுக்கு ஆசைப்படுவோம். அவங்களோட பெயர்கள் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுதோ, அந்த இடங்களுக்கு நாங்க செல்லுவோம். அதேபோல அல்லாஹ்வ மிகவும் நேசிப்பவர்கள் மலக்குமார்கள். இந்த உலகத்துல எந்த இடத்துல அல்லாஹ்ட பேர் உச்சரிக்கப்படுது, அல்லாஹ் பத்தி யார் பேசுறாங்க அப்படின்னு இந்த உலகம் முழுக்க தேடி திரிவாங்களாம். அந்த நேரத்துல யாராவது ஒரு மலக்கு யாராவது ஒரு மலக்கு ஒரு சத்தத்த கேட்கிறாரு. அல்லாஹ்ட பேர் கேட்குது. அல்லாஹ்வ பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா, உடனடியாக அவர் வாராரு. மத்த மலக்குமார்கள கூப்பிடுறாரு. அவர சுத்தி அவங்க அமர்ந்து கொள்றாங்க. உடனே அல்லாஹ்ட சகீனத் அவர் நோக்கி இறங்குது. அவங்களோட உள்ளம் அமைதி பெறுது. நிம்மதி பெறுது. அவங்கள அல்லாஹு தஆலா தன்னை சபையிட்ட பேசுறான். பெருமையாக பேசுறான். அல்லாஹ் சொல்றான், "ஃபத்குரூனி அஸ்குருக்கும்." நீங்க என்ன நினைங்க, நான் உங்கள நினைப்பேன். ஒரு ஹதீஸுல் குத்ஸில அல்லாஹ் சொல்றான், ஒரு அடியான் தன்னை பத்தி மனசுல நினைச்சா, எந்த மனசுல நான் அவன பத்தி நினைப்பேன். யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கவலை, எங்களுக்கு எவ்வளவு தேவைகள். படிப்பு விஷயத்துல, வாழ்க்கையில, எங்கட குடும்பத்துல. இந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான், நீ என்ன நினைச்சா உன்ட மனசுக்குள்ள, உன்ன எந்த மனசுல நான் நினைப்பேன். அல்லாஹ் எங்கள நினைச்சா, எங்கட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னு அர்த்தம். எங்கட கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சுன்னு அர்த்தம். அல்லாஹ் நினைச்சா போதும். திரும்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு சபையில நீங்க என்ன நினைச்சா, அத விட உயர்ந்த சபையில உங்கள நான் நினைப்பேன். அத விட உயர்ந்த சபையில உங்கள நான் நினைப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த வகையில தான் இன்றைக்கு நாங்க அல்லாஹ்வ பத்தி பேசுறோம். இன்றைய நாள் ஆரம்பத்துல ஒரு காலை பொழுது எங்கள தேடி வந்திருக்குது. இந்த காலை பொழுது மறுமை நாள் வரைக்கும் யாருக்கும் வராது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வந்திருக்கிற காலை பொழுது மறுமை நாள் வரைக்கும் இந்த உலகத்துல யார் பிறக்க போற எல்லா மனிதன் யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு இது வராது. இது இன்றையோட போயிடும். இது ஒரு விருந்தாளி மாதிரி. இந்த விருந்தாளிய நம்ம எப்படி கவனிச்சு அனுப்புறோம்ங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. நல்ல முறையில கவனிச்சு அனுப்பினா, அதுல திக்ர் செஞ்சு, குர்ஆன் ஓதி, அல்லாஹ்வ பத்தி பேசி, நாங்க கவனிச்சு அனுப்பினா, அந்த காலை பொழுது நாளை மறுமையில எங்களுக்கு சாட்சியாக வந்து அமையும். யா அல்லாஹ்! நான் இவர்ட்ட போனேன். இவரு இந்த காலை பொழுதுல உன்ன நெனச்சாரு. உன்ன பத்தி பேசினாரு. உன்ட குர்ஆன் வசனங்கள ஓதினாரு. உன்ன தொழுதாரு அப்படின்னு சாட்சி சொல்லும். ஆனா, இந்த விருந்தாளிய நம்ம வெறுமனே Instagramல ஸ்க்ரோல் பண்றதும், அ ஷார்ட்ஸ் பார்க்கிறதும், அதேபோல வீணான கதைகள பேசுறதும், உலக விஷயங்கள யோசிக்கிறது, இப்படி நாங்க கழிச்சோம்னு சொன்னா, இந்த விருந்தாளிய நாங்க அசிங்கப்படுத்திட்டோம். நாளை மறுமையில் அது வந்து எங்களுக்கு புகார் செய்யும். என்ன சரியா கவனிக்கலன்னு அல்லாட்ட முறையிடும். எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு காலை பொழுதுல நாங்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்த நாங்க அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறோம். இந்த நேரம் நாளை மறுமையில் எங்களுக்கு சார்பாக சாட்சி சொல்லப் போகுது. நாங்க இப்ப அல்லாஹ்வ பத்தி பேசுறோம். எனவே மலக்குமார்கள் எங்கள சுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹ்வோட சக்கீனத் மன அமைதி எங்கள நோக்கி இறங்கிக் கொண்டிருக்குது. அதேபோல நாங்க அல்லாஹ்வ பத்தி பேசுறோம். எனவே அல்லாஹ் சந்தோஷப்படுறான். நம்மள பத்தி மிகப்பெரிய ஒரு மலக்குமார்கள் சபையில பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறான். இதெல்லாம் உண்மை. அத நாங்க நம்பினத்தால தான் இன்னைக்கு முஸ்லிமாகவும், ஒரு முஃமினாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாங்க முக்கியமாக பார்க்க போற ஒரு விஷயம், உயிருள்ள இதயம். எங்கட எல்லாருக்கும் இதயம் இருக்குது. நாங்க நெனச்சுக் கொண்டிருக்கிறோம், எங்கட இதயம் உயிரோட இருக்குது. எல்லாம் ஓகேவா தான் போகுதுன்னு நெனச்சுக் கொண்டிருக்கிறோம். ஆனா, நான் இப்ப சில அடையாளங்கள சொல்லப் போறேன். இந்த அடையாளங்கள் உங்களுக்கு இருந்தா, உங்களோட உள்ளம் உயிரோட இல்ல. சிலவங்களோட உள்ளம் சாகுறதுக்கு தருவாயில் இருக்குது.
இப்ப சாக போகுது அப்படின்னு அர்த்தம். இன்னும் சிலவங்க உள்ளம் செத்துட்டு, இன்னும் சிலவங்களோட உள்ளம் அல்ஹம்துலில்லாஹ் உயிரோட இருக்குதுன்னு அர்த்தம். அந்த அடையாளங்கள நான் இப்ப உங்களுக்கு சொல்லப் போறேன். அதுக்கு முதல்ல ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நான், நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்வோம்? பேசுவோம், கதைப்போம், சிரிப்போம், எல்லாம் செய்வோம். எங்களால ஒரு இன்பத்த அனுபவிக்க இயலும். நாங்க சாப்பிட்ட அந்த ருசிய அனுபவிக்க இயலும். ஆனா, என்ற உடம்பு உயிர் இல்லாம போனா, செத்து போனா என்ன நடக்கும்? எதையும் அனுபவிக்க இயலாது. ஆ அதுக்கு ஏதோ செஞ்சாலும் வலிக்காது. அடிச்சாலும் வலிக்காது. அதுல வாயில சாப்பாட குடுத்தாலும் ருசிய உணராது. அதுல அது கொஞ்ச நாள் போனா நாற்றம் எடுக்கும். அதுல வந்து பூச்சி, புழுக்கள் வந்து கொஞ்ச நாள்ல வரும். இதுதான் ஒரு செத்த உடம்புட இது. இதத்தான் ரசூலுல்லாஹ் அழகான ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. இந்த திக்ர் செய்றவருக்கும், திக்ர் செய்யாதவருக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? உயிருள்ள உடம்பையும், செத்த உடம்பையும் போல. திக்ர் செய்றவரு உயிருள்ள உடம்புக்கு சமன். ஆனா திக்ர் செய்யாதவரு உயிரற்ற உடம்புக்கு சமன். யார் ஒரு ஆள் அதிகமாக திக்ர்ல இருக்கிறாரோ, அதிகமாக திக்ர் செய்றாரோ, அவர் அந்த இபாதத்துல ருசிய அனுபவிப்பாரு. இந்த மார்க்கத்தின் சுவைய அனுபவிப்பாரு. அதனால தான் இமாம் இப்ராஹிமின் அதகம் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க. நான் அடையிற சந்தோஷத்த மன்னர்களும், மன்னர்களது பிள்ளைகளும் அறிந்து கொண்டால், வாளை எடுத்துக்கொண்டு என்னோடு சண்டைக்கு வருவார்கள். அப்படி சொன்னாரு. ஏன்? அவ்வளோ இன்பத்த அனுபவிச்சாங்க. அவ்வளோ சந்தோஷத்த அனுபவிச்சாங்க. கியாமுல் லைல, குர்ஆன் ஓதுறதுல, திக்ர் செய்றதுல. அதேபோல இமாம் இப்னு தெய்மியா சொன்னாரு. இந்த உலகத்துல ஒரு சுவர்க்கம் இருக்குது. அதுக்குள்ள நுழையாதவனால மறுமையில இருக்கிற சொர்க்கத்துக்கு போக முடியாது. இந்த உலகத்துல சொர்க்கம் இருக்குது. நிம்மதி, சந்தோஷம், உள்ளம் அவ்வளோ இன்பமாக இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னும் சில அறிஞர்கள் சொன்னாங்க. இரவு நேரத்துல கூத்துகளும், கேளிக்கைகள்லயும் மக்கள் அடையிற சந்தோஷத்த விட, நாங்க சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்க நிம்மதியாக இருக்கிறோம். அப்படின்னு சில அறிஞர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைத்தது? இதெல்லாம் எப்படி கிடைத்தது என்றால், அவர்களுடைய உள்ளம் உயிரோடு இருந்தது. திக்ர் மூலமாக அது அதனுடைய இன்பத்தை அடைந்து கொண்டது. ஆனால், எங்களது உள்ளம் உயிரிழந்து போனதால், உயிர் இழக்கும் தருவாயில் இருப்பதால், இந்த தொழுகையினுடைய, திக்ரினுடைய, குர்ஆன் ஓதலினுடைய அந்த இன்பத்தை சுவைக்க முடியாமல் இருக்கிறது. ஒரு காய்ச்சல் வந்தால் ஒரு காய்ச்சல் வந்தால், அந்த சாப்பாடு ருசி எங்களுக்கு விளங்காது. ஏன்? எங்கட எங்கட உடம்பு நோய் பிடித்துட்டு. அதேபோல எங்கட உள்ளத்துக்கு நோய் வந்தா, திக்ரோட சுவை விளங்க மாட்டுச்சு. தொழுகையோட சுவை விளங்க மாட்டுச்சு. தொழுகைக்கு ஒரு சுவை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "அரஹ்னா யா பிலால்." பிலாலே, தொழுகை மூலம் எங்களுக்கு ராஹத்த தாங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், உடனே தொழுகைக்கு போயிடுவாங்க. அவங்களோட கவலை, கஷ்டம் எல்லாம் மறந்துரும். நபி அங்க சொன்னாங்க, "குர்ரத்து அயுன்." தொழுகையோட கண்குளிர்ச்சி. தொழுகை வந்து எனக்கு கண்குளிர்ச்சியாக்கப்பட்டுள்ளது. நபி அவங்க தொழுதாங்கண்டா, எந்த அளவுக்குண்டா அவங்களோட கால் வீங்கி வெடிக்கும். ஆனா ஒண்ணும் விளங்காது. தொழுது கொண்டே இருப்பாங்க. ஏன்? இன்பம். இன்பத்தை எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. உஸ்மான் அலி அவங்க ஒரு தொழுகையில, ஒரு ரக்காத்துல முழு குர்ஆனை ஓதி முடிப்பாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா இன்பம். இன்பத்த அனுபவிச்சு கொண்டிருந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, 3 விஷயங்கள் இருந்தா அவன் ஈமானின் சுவையை அடைவான் என்று. எனவே ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கிறது. எனவேதான் உள்ளம் என்றால் என்ன? அது உயிரோடு இருப்பதென்றால் என்ன? அது மரணிப்பதென்றால் என்ன? என்று நாங்கள் பார்ப்போம். எங்களது உள்ளம் நோய்வாய்ப்படும் என்று நான் சொல்லியிருந்தேன். இதற்கு ஆதாரம் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, மனிதர்களே, கத் ஜாஅத்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களது ரப்பிடமிருந்து, உங்களது ரப்பிடமிருந்து ஒரு மவ்இதா, ஒரு உபதேசம் வந்திருக்கிறது. பாருங்க அல்லாஹ் எப்படி பேசுறான்னு. உங்களோட ரப்பிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மவ்இலா வந்திருக்குது. உபதேசம் வந்திருக்குது. உங்களோட ரப்புண்டா யாரு? உங்கள படைச்சு, உங்கள பரிபாலிச்சு, இவ்வளவு காலமும் 3 வேள சாப்பாடு தந்து, ஆடை தந்து, நீங்க சுவாசிக்கிறதுக்கு சுவாசம் தந்து, உங்களுக்காக உங்கள சுத்தி தாவரங்கள, மரங்கள முளைப்பிச்சு, இவ்வளவு காலம் அழகா வளர்த்தெடுத்தானே, அவன் தான் உங்களோட ரப்பு. உங்களோட ரப்பு உங்களுக்கு ஒரு உபதேசம் அனுப்பியிருக்கிறான். ஏன்? அவன் படைப்புகள படைச்சு கவனிக்காம விட்டுற இரக்கமற்றவன் இல்ல அவன். பொடுபோக்கானவன் இல்ல அவன். அவன் படைப்புகள படைச்சான். அந்த படைப்புகள் மீது பேரன்பு கொண்டிருக்கிறான். எனவே அவங்கள கவனிக்கணும். அது அவன்ட பொறுப்பு. எனவே அவங்களுக்கு ஒரு உபதேசத்த அனுப்பியிருக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான். மனிதர்களே,
உங்களோட ரப்பிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்குது. என்னையா அது? ஷிஃபா லிமா ஃபி சுதூர். உங்களது உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு அது மருந்தாகும். உங்களோட உள்ளங்களில் உள்ள வெற்றுக்கு அது மருந்தாக இருக்கிறது. வஹுதன், மேலும் நேர்வழியாக இருக்கிறது. அதான் குர்ஆன் எங்களுக்கு நேர்வழியாக இருக்கிறது. உண்மையான இறைவன் யாரு? அவனை எப்படி நாங்க வணங்கணும்? அவனை வணங்கினா என்ன நடக்கும்? வணங்காட்டி என்ன நடக்கும்? உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கிறது? இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? நோக்கம் என்ன? இது எல்லாமே நேர்வழி. இது அல் குர்ஆன்ல இருக்குது. ரஹ்மத்தன் லில் முஃமினீன். அதே போல முஃமின்களுக்கு இது ஒரு ரஹ்மத்தாகவும் இருக்கிறது. இது ஒரு ரஹ்மத், இரக்கம். அந்த குர்ஆன், அந்த திக்ர் எங்களுக்கு ரஹ்மத்தாகவும் இருக்கிறது. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த அல் குர்ஆன் இருக்கிறதே, உங்களது உள்ளங்களில் இருப்பதற்கு ஒரு மருந்தாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? எங்கட உள்ளங்கள்ல நோய்கள் இருக்குது. நிறைய நோய் இருக்குது. அந்த நோய் இருக்கிறதுனால அல் குர்ஆன் மருந்தாக அமையுது. சரி. இப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எந்த உள்ளத்துல உண்மையிலே நோய் இருக்குதா? என் உள்ளம் இறக்குற தருவாயில இருக்குதா? அல்ல இறந்துட்டா? இத எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அதுக்கு நான் சில அடையாளங்கள் சொல்றேன். ஒவ்வொன்றாக நீங்க நான் சொல்லும்போது கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? என்கோடிங் பண்ணணும். அ அ கற்றல்ல படிக்கும்போது, படிப்பிக்கும்போது நாங்க சொல்லிக் குடுப்போம். சும்மா கேட்டுக்கொண்டிருந்தா அது மறந்துரும். ஆனா என்கோடிங் அப்படிங்கிறது தகவல் காதுக்குள்ள போற டைம் எங்கட பிரெயின் வேலை செய்யும். எங்கட பிரெயின் வேலை செய்யும். ஓகே, இது என்னிடம் உண்மையா இருக்குதா? தன்ட வாழ்க்கை அப்படியோ கண்ணு முன்னால வரும். தான் ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் வரும். இவர் சொல்றது உண்மையா பொய்யாங்கிற விமர்சன பகுப்பாய்வு நடக்கும். அனலைஸ் நடக்கும். எல்லாமே எங்கட பிரெயினுக்குள்ள நடக்கும். இது ஒரு பக்குவப்பட்ட டெவலப் ஆன பிரெயின்ல இது நடக்கும். நாங்க ஆரம்பத்துல நெறைய பயிற்சி செய்யும்போது, இது எங்களுக்கு சாத்தியமாக அமையும். எனவே ஒரு விஷயத்தை கேட்கும்போது என்ன செய்யணும் நாங்க? என்கோடிங் பண்ணணும். ஓகே, இவர் சொல்றது உண்மையில இருக்குதா? இவர் சொல்ற மாரி என் இதயம் இருக்குதா? உபதேசம் கேட்கும்போது அது வெறுப்பாக இருக்கும்னு இவர் சொல்றாரே, நான் ஒரு நாள் நேற்று பயான் கேட்டேன். அந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட்டா கேட்டேனா? இல்ல வெறுப்போட கேட்டேனா? இதெல்லாம் எங்க பிரெயினுக்குள்ள நடக்கணும். அந்த வகையில இமாம் இப்னு கய்யிம் ஜௌசியா அவர்கள் சொன்ன விஷயங்கள தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வாரேன். எனவே இன்னொரு விஷயம் உண்டு. இப்ராஹிம் நபி அவங்க ஒரு துவா கேட்கிறாங்க. அந்த துவாவுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். யா அல்லாஹ், அந்த மறுமை நாள்ல நான் பாசத்தோட வளர்த்தெடுக்கிற இந்த பிள்ளைகள் எனக்கு பயனளிக்க மாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு உன்ன மறந்து இப்ராஹிம் நபி அப்படி சொல்லல. அதோட விளக்கம். அல்லாஹ்வ மறந்து நெறைய பேர் செல்வம் சேர்க்கிறாங்க, தொழாம சேர்க்கிறாங்க, தொழாம படிக்கிறாங்க. இதால வார எந்த செல்வமும் நாளை மறுமையில பயனளிக்காது. இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம். தூய்மையான, பியூரான உள்ளத்தோடு வந்தவரை தவிர. அப்ப நாளை மறுமையில இந்த உள்ளத்திலே இருக்கிற நோய்கள் ஒன்றும் இல்லாம யார் வாராரோ அவர் மட்டும்தான் சக்சஸ். அவர் மட்டும்தான் ஃபௌசுல் கபீர், பெரியதொரு வெற்றி அடைவாரு. சுவர்க்கத்துக்குள்ள சந்தோஷமா போவாரு. யார் உள்ளம் நோயோட வருதோ அவங்க தடுத்து நிப்பாட்டப்படுவாங்க. உங்களோட வழி இது இல்ல. உங்களோட இடம் இது இல்ல. நீங்க போக வேண்டிய இடம் அங்க இருக்குது. நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லப்படும். எனவே தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல குர்ஆன்ல சொல்றான், சலீமான உள்ளமும் இருக்குது, நோயுள்ள உள்ளமும் இருக்குது. அப்ப இதுக்கு அல் குர்ஆன்ல நெறைய வசனங்கள் இருக்குது. ஓகே. இப்ப நாங்க எங்கட உள்ளம் நோயோட இருக்குதா? எப்படி கண்டுபிடிக்கிறேன்ட்டு பார்ப்போம். முதலாவது விஷயம். சரியா? முதலாவது என்னன்னு சொன்னா, நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. உங்களோட வாழ்க்கைய உங்களோட கண்ணுக்குள்ள போகணும். இது ஆபத்தான விஷயம். யார் தனக்கு நோய் இருக்குங்கிறத உணர்றானோ, அப்பதான் அவன் ஆரோக்கியம் பெறுவான். ஒரு ஆளுக்கு நோய் இருக்குது. கேன்சர் ஒன்று இருக்குது. அவருக்கு தெரியா. அவரு கடைசி வரைக்குமே தெரியாமயே இருக்கிறாரு. என்ன நடக்கும்? உடனடியாக அறிகுறி வந்த உடனே அவரு மரணிச்சுருவாரு. தனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது. அவருக்கு தெரியாது. அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கவும் இல்ல. ஏதோ உள்ளுக்கு நடந்தா அவர் வேற என்னவோ நெனச்சு போறாரு. என்ன நடக்கும்? ஒரு கட்டத்துல திடீர்னு மரணிப்பாரு. எப்ப தனக்கு நோய் இருக்கிறது ஒரு ஆள் உணர்ந்து கொள்றாரோ, அதுக்கு வைத்தியம் பார்க்கிறாரோ, அப்பதான் அவருக்கு சரியாகும். அதே போல தான் எங்களுக்கு இது இருக்குதா இல்லையாங்கிறத நாங்க உணர்ந்து கொள்ளணும். இதனால தான் நெறைய பேர்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, "நான் எங்க பாவங்களா செய்றேன்? நான் எங்க பிழையலா செய்றேன்னு" சொல்லுவாங்க. சரியா? ஆனா இந்த விஷயம் முக்கியம். முதலாவது ஃபக்தானு ஷஹிய்யா அப்படின்டா, எங்கட ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டிய உணவை நாங்க குடுக்க மாட்டோம். நல்லா கவனிங்க. உள்ளம் உயிரோட இருக்குதா, மரணிச்சுட்டாங்கிறதுக்கு முதல் அடையாளம். எங்கட உடம்புக்கு சாப்பாடு தேவை. அப்பதான் அது நல்ல முறையில வளரும்.
அதே போல எங்களோட உள்ளத்துக்கும் சாப்பாடு தேவை. அந்த சாப்பாட குடுத்தாதான் அது ஆரோக்கியமாக இருக்கும். நிம்மதியா, சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய இபாதத்துகள், வணக்கங்கள் அது ருசி காணும். ஆனா, அந்த சாப்பாட இழந்து போறது எங்களோட உள்ளம் நோயோட இருக்கின்றதுக்கு அர்த்தம். உதாரணமாக உதாரணமாக நாங்க என்ன செய்றோம்? திக்ர் செய்யாம இருக்கிறோம். சரியா? அந்த உள்ளத்துக்கான உணவ குடுக்காம இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க எப்ப திக்ர் செஞ்சோம்? சுப்ஹானல்லாஹ் நாங்க கடைசியா சொன்னோம் எப்ப? அல்ஹம்துலில்லாஹ் எப்ப சொன்னோம்? ஆ லா இலாஹ இல்லல்லாஹ் எப்ப சொன்னோம்? இத நாங்க யோசிச்சு பார்க்கணும். அதிகமாக இத நாங்க சொல்றவங்களா இருக்கிறோம்னு சொன்னா, எங்கட உள்ளம் உயிரோட இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா, இதெல்லாம் நாங்க சொல்லல. நாங்க சொல்லி எப்பயோ ஒரு காலம். நேற்று ஃபுல்லாவே நான் என் ஃப்ரெண்டோட கதைச்சுட்டு இருந்தேன். சரியா? ரீல்ஸ் பார்த்தேன், ஷார்ட்ஸ் பார்த்தேன், Instagramல ஸ்க்ரோல் பண்ணினேன். எல்லாம் செஞ்சேன். ஆனா, அந்த திக்ர் மட்டும் செய்யலையே! இப்படின்னு உங்களுக்கு இருந்தா, எங்கட உள்ளம் செத்துக் கொண்டு வருகுது. அதுக்குரிய சாப்பாட்ட நாங்க இன்னும் சரியா குடுக்கல. அப்படின்னு அர்த்தம். ஆனா, நெறைய பேர் என்ன செய்றாங்க, இல்ல நான் மாஷா அல்லாஹ் அப்படின்ட்டு 100 இஸ்திக்பார் செஞ்சேன். 1000 தரம் அ சுப்ஹானல்லாஹ் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆனா நான் சொல்றேன், திக்ர்ல, இஸ்திக்ஃபார்ல ஒரு ருசி இருக்குது. இன்பம் இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா, நீங்க 100 தரம், 1000 தரம் செய்றீங்க. அதுல அந்த ருசி வரல. இன்பம் வரலன்டா, நீங்க பிழையா செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அந்த நேரத்துக்கு நீங்க செய்றதால உங்களுக்கு நன்மை வரும். ஆனா, உண்மையான திக்ர் அது இல்ல. நீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றீங்கன்டா, யா அல்லாஹ் என் பாவத்த மன்னிச்சிடுன்னு அர்த்தம். நீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லும்போது, உங்களோட மனசுக்குள்ள நீங்க செஞ்ச பாவங்கள், அல்லாஹ்க்கு மாறு செஞ்சது, அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியமானவன், எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்த வச்சு கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால நான் பிழை செஞ்சுட்டனே! அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட, நீங்க ஒவ்வொரு தரமும் இஸ்திக்ஃபார் செய்யும்போது, உங்களது உள்ளம் கரையும். அல்லாஹ்க்கு முன்னால அது உருகும், வெட்கப்படும், அவமானப்படும். உங்கள நிந்தனை செய்யும். அந்த நேரத்துல அல்லாஹ் உங்களோட பாவங்கள மன்னிக்கிறான்ங்கிறத அது உணரும். ஏன்? அல்லாஹ் சொல்றான், "ஃபஸ்தக்ஃபிரு துனூபக்கும் இன்னஹு கான கஃபாரா." உங்களுடைய பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அவன் பாவங்களை அதிகம் மன்னிப்பவனாக இருக்கிறான். அப்ப இதுலருந்து என்ன விளங்குது? நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லும்போது, அல்லாஹ் என்ன மன்னிச்சு கொண்டிருக்கிறான். என்னில் இருக்கிற ஒரு கருப்பாக என்ன போர்த்திக் கொண்டிருந்த விஷயம் என்ன நோக்கி என்னை விட்டு அப்படியோ நீங்கிக் கொண்டு செல்லுது. என்ற உள்ளத்த சுத்தி இருந்த அந்த கருப்பு படலம் என்ன நோக்கி நீங்கிக் கொண்டு செல்லுது. அப்படிங்கிறத நாங்க இமேஜின் பண்ணணும். அப்படிங்கிறத நாங்க கற்பனை பண்ணணும். சரியா? அந்த பாவங்கள நெனச்சு வருந்தணும். இதெல்லாம் ஒரு இஸ்திக்ஃபார் செய்யும்போது நடக்கணும். நடக்கும்போது பாருங்க, அந்த உள்ளம் நிம்மதி அடையும். அந்த உள்ளம் ஆறுதல் அடையும். நபி அவங்க சொன்னாங்க, "பாய்களைப் போல சோதனைகள் ஒரு மனிதனுக்கு எடுத்துக் காட்டப்படும்." அப்படின்னா என்ன? நீங்க ஒரு பாய நெறைய நாளைக்கு மடிச்சு வச்சீங்கன்டா, அதுல கருப்பு கருப்பு டொட் விடும். அதேபோல உங்களோட உள்ளத்துக்கு நெறைய ஃபித்னாக்கள் வந்து எடுத்துக் காட்டப்படும். நீங்க ரோட்ல போகும்போது, சரியா? ஒரு வீணான விஷயங்கள செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அது ஒரு ஃபித்னா. அது அவங்க உள்ளத்துக்கு எடுத்துக் காட்டப்படும். அதுல எந்த உள்ளம் அத அக்செப்ட் பண்ணிக் கொள்ளுதோ, அப்ப எங்களோட உள்ளத்துல ஒரு கருப்பு டொட் விழும். ஒரு கருப்பு டொட் விழும். எந்த உள்ளம் அத மறுக்குதோ, எங்களோட உள்ளத்துல ஒரு வெள்ள டொட் விழும். சரியா? காலப்போக்குல என்ன நடக்கும்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு பாவத்த செய்யும்போது கருப்பு டொட் விழும். அவன் உடனே இஸ்திக்ஃபார் செஞ்சா, அந்த கருப்பு டொட் அப்படியே இல்லாமல் ஆயிரும். அவன்ட கருப்பு டோட் அப்படியே இல்லாமல் ஆகிடும். அவனோட உள்ளம் தூய்மை அடைஞ்சிரும். ஆனா, அவர் அத கவனிக்கல. திரும்ப இன்னொரு பாவம் செய்றாரு. இன்னொரு ஃபித்னாவ பார்க்குறாரு. இன்னொரு தேவையில்லாத கத காய்ச்சி கொண்டிருக்கிறாரு. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, அவர் உள்ளத்துல அந்த கருப்பு டோட் அதிகமாகும், அதிகமாகும். அதிகமானிச்சுன்னு சொன்னா, முழுமையாக கருப்பாகிரும். இந்த நிலைமையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு நல்லது எதுன்னு தெரியாது, கெட்டது எதுன்னு தெரியாது. அவர் நல்லத கெட்டதுன்னு நெனப்பாரு. கெட்டத நல்லதுன்னு நெனப்பாரு. அவர் உள்ளமே நோய் பிடிச்சிரும். சரியா? அப்ப எனவே தான் இப்படி நாங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லும்போது, அது எங்களோட உள்ளத்துல இருந்த அந்த நோய்கள எல்லாம் இல்லாமல் ஆக்கி, எங்களோட உள்ளத்துக்கு நாங்க உணவு குடுக்கிறோம். அது சிறந்த முறையில இருக்கும். இதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, "நான் ஒரு நாளைக்கு சத்தியமாக அல்லாஹ் மீது ஆணையாக 70 தரத்துக்கு மேல இஸ்திக்ஃபார் செய்றேன்." யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் 70 தரம்னு சொன்னா, அப்ப நாங்க எவ்வளவு செய்யணும்? இதனால தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாவே 70 தரம்னு சொன்னா, நான் 2000 தரம் செய்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க எத்தன தரம் செய்யணும்? ஆனா எத்தன தரம் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அப்ப எனவே, எங்களோட உள்ளம் உயிரோடு இருக்குதா, நோயோடு இருக்கிறாங்கிற முதலாவது அடையாளம் என்ன? நாங்க அதிகமாக திக்ர் செய்ய மாட்டோம். சுப்ஹானல்லாஹ் சொல்றோம். எப்படி சொல்றோம்? உண்மையிலேயே
இந்த வானங்கள் பூமியில அந்த படைப்புகளை பாருங்க. எவ்வளவு நட்சத்திரங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். எதுக்கு ஒரு தூண் இல்லாம ஒரு லைட்டை நாங்க எங்கட வீட்டுல வச்சிருக்கிறோம். சும்மா அந்தரங்கத்துல தொங்கிக் கொண்டிருக்குதா? இல்ல. மேல ஒரு ஒரு வயர்ல அது தொங்கிக் கொண்டிருக்குது. ஆனா எந்த ஒரு ஒரு தூணும் இல்லாம இந்த நட்சத்திரங்கள் சூரியன் எல்லாம் இருக்குது. அதுக்கு பவர் வருது. எங்க இருந்து வருது? அது எப்படி தொங்கிக் கொண்டிருக்குது? இதெல்லாம் நாங்க யோசிக்கும் போது சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையான் எப்படி படைச்சிருக்கிறான். இப்படி சொல்லும்போது அதுக்கு பெருமதி இருக்குது. ஆயிரம் தரம் சுபஹானல்லாஹ். அளவுல விஷயம் இல்ல, தரத்துல தான் விஷயம் இருக்குது. நீங்க அப்படி சொல்லி பாருங்க, உங்களோட உள்ள நிம்மதி அடையும், சந்தோஷம் அடையும். அல்லாஹ் சொல்றானே, அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் தான் மன நிம்மதி இருக்கிறது. அப்ப நிறைய பேர் நாங்க செய்யறோம், ஏன் மன நிம்மதி வருது இல்ல? ஏன்னா நாங்க இப்படி செய்யல. சரியா? சுபஹான் அல்லான்னு சொல்லும்போது அல்லாஹ் தூய்மையானவன். அவனுக்கு பில்லரிக்குன்னு சொல்றாங்க, அதெல்லாம் பொய். அல்லாஹ் தூய்மையானவன். அவனுக்கு பார்க்க முடியாது, கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் பொய். அவன் தூய்மையானவன். அது எங்கட மனசுக்கு வரணும். அல்லாஹ் தூய்மையானவன், எனவே என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தூய்மையானவன், எனவே நான் பேசுறது கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தூய்மையானவன். சரியா? எனவே அவனுக்கு எல்லாமே இயலும். ஆனா நான் தூய்மையற்றவன். அல்லாஹ் சொல்றான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்களே தூய்மைப்படுத்தாதீர்கள். உங்களோட தாயிட வயிற்றுக்குள்ள நீங்க இருக்கும்போது கூட உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க உங்களை தூய்மைப்படுத்தாதீங்க அல்லாஹ் சொல்றான். எனவே நான் தூய்மையற்றவன். எனவே நான் செஞ்ச பாவங்களை எனக்கு ஞாபகம் வரணும். சுபஹானல்லாஹ் என்று சொல்லும்போது எங்கட பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் கஃபூர். எனவேதான் இஸ்திக்ஃபாரை விட மேல சுபஹானல்லாங்கிறது. அதனால தான் யூனுஸ் நபி மீண்ட வகுத்துக்குள்ள எந்த துவா தேர்ந்தெடுத்தாங்க? என்ன லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக்க இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதனால தான் அல்லாஹ் மன்னிச்சான். ஆனா இதுல எங்க இருக்கு இஸ்திக்ஃபார்? இஸ்திக்ஃபார் இருக்குது. அதுதான் சுபஹானல்லாங்கிற வார்த்தை. லா இலாஹ இல்லா அன்த். யா அல்லாஹ், உன்னை தவிர எந்த இலாகும் இல்ல. உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியான யாரும் இல்லை. ஏன்? நீ மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். நீ தான் இந்த வானத்தை படைச்சாய், பூமியை படைச்சாய், என்ன படைச்சாய். நீ தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். இல்ல அந்த சுபஹானுக்கு நீ தூய்மையானவன். நான் தான் பாவி. நான் தான் பாவம் செஞ்சிட்டேன். நான் தான் உனக்கு மாறு செஞ்சிட்டேன். இன்னி குந்து மின தாலிமீன். நான் அநியாயக்காரன்ல ஒருத்தன் ஆகிட்டேன். இப்படி அல்லாஹ்க்கு முன்னால பணிஞ்சாரு. அதை உணர்ந்து சொன்னாரு. அல்லாஹ் தாலா அந்த இடத்துல விட்டு அவங்களை காப்பாத்தினான். அல்லாஹ் சொல்றான், அவர் மட்டும் அந்த இடத்தில் தஸ்பீஹ் செய்பவராக இல்லாமல் இருந்திருந்தால் அவர் மறுமை நாள் வரைக்கும் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அந்த ஒரு தஸ்பீஹ் அவங்களை காப்பாத்துனுச்சு. நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க, கஷ்ட காலத்துல அவங்க சொன்னதால மட்டும் அவங்க காப்பாற்றப்படல. அவங்க நல்லா இருக்கிற டைம்ல, ஆரோக்கியமா இருக்கிற டைம்ல அவங்க அதிகமாக தஸ்பீஹ் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனாலதான் கஷ்டமான டைம்ல அல்லாஹ் காப்பாத்தினான். நபி அவங்க சொன்னாங்க, நீ நல்லா இருக்கிற டைம்ல அல்லாஹ்வை நீ ஞாபகப்படுத்தினா, அல்லாஹ்வோட நல்லா நடந்தா, கஷ்டமான டைம்ல நீ அவனை பார்ப்பாய், அவன உதவியை பார்ப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. எனவேதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த திக்ருங்கிறத நாங்க எப்படி கொடுக்கிறோம் இந்த உள்ளத்துக்குங்கிறது தான் மிக முக்கியமாக இருக்குது. எனவே இது முதலாவது விஷயம். இதை யாரும் நாங்க தவற விடுறோமோ எங்களோட உள்ளம் செத்து கொண்டிருக்குது, நோய் இருக்கிறதுங்கிறது அடையாளம். ஏன்? நோய் இருக்கிற உடம்பு நினைச்சதெல்லாம் சாப்பிடாது. காய்ச்சலோட எல்லாம் சாப்பிடுவீங்களா? பிடிக்காது. அதே போல் நோய் உள்ள உள்ளம் திக்ர் செய்யாது. குர்ஆன் ஓதாது. திக்ருங்கிறது குர்ஆன் வரும், குர்ஆன் ஓதாது. எனவே எப்ப நாங்க சிந்திச்சு குர்ஆன் ஓதினோம், குர்ஆன் ஓதி எப்ப அழுதம் யோசிச்சு பாருங்க. அதே போல இரண்டாவது முக்கியமான விஷயம், உங்களோட உள்ளம் உயிரோட இருக்குதா மரணிச்சுதா அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வை கட்டுப்பட்டு வணங்கி வழிபாடுறதுல அது பலவீனம் அறியும். சரியா? ஒரு முஃமின் 5 வேளை தொழுக அவன் மீது கடமை. ஆணா இருந்தா அவன் அதான் சொன்ன உடனே அவன் டைமுக்கு தொழணும். பெண்ணா இருந்தாலும் ஏழுமான அளவு அவங்க டைமுக்கு தொழணும். தொழும்போது அந்த உள்ளம் அல்லாஹ்வோட இருக்கணும். மாலிக்குல் முல்க், மன்னர்களுக்கெல்லாம் மன்னருக்கு முன்னால நான் நிக்கிறேன், அவனோட நான் பேச போறேன், அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கணும். சில சலஃபுகள் உது செய்யும் போது அழுவாங்க. என்னன்னு கேட்டா, நான் யாருக்கு முன்னால நிக்க போறேங்கிறத நினைச்ச உடனே எனக்கு அழுக வருதுன்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னும் சில சலஃபுகள் தொழுது கொண்டிருக்கும் போது அவங்க சுஜூத விட்டு எழும்பினா அவங்களோட அவங்களோட தரையில நிறைய நீர் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும். அவ்வளவு அழுது அழுது தொழுவாங்க. அல்லாஹ்க்கு முன்னால பணிஞ்சு நிப்பாங்க. அபூபக்கர் அலி அவங்க தொழும்போது அங்க இங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க நிலத்தை தான் பார்த்து கொண்டிருப்பாங்க. பல நேரம் பல மணித்தியாலங்கள் தொழுவாங்க. தன்னையே மறந்து, தன் சுத்திக்கிற உலகத்தை மறந்து, எல்லாத்தையும் மறந்து, அதுல மெய் மறந்து போவாங்க. அதான் அவங்களோட தொழுகையாக இருந்துச்சு. சரியா? அவங்க அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. திங்கள், வியாழன் பிடிப்பாங்க. ஆ அதே ரமதான் மாதத்துல குறிப்பாக பிடிப்பாங்க. இப்ப எங்களுக்கு நபியாவ தொழுத மாதிரி, சஹாபாக்கள் தொழுத மாதிரி நாங்க ட்ரை பண்ண தேவையில்ல. நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க 5 வேளை டைமுக்கு தொழுகிறோமா? தொழும்போது இரையச்சத்தோட உள்ளச்சத்தோட தொழுகிறோமான்னு நாங்க பார்க்கணும். நபி அவங்க சொன்னாங்க, இந்த நம்மளை விட்டு இந்த அறிவு உயர்த்தப்படும்னு சொன்னாங்க. அதுக்கு ஹுதைஃபார் அலி விளக்கம் சொல்லும்போது, முதலாவது உயர்த்தப்படுற அறிவு என்ன தெரியுமா?
ஹுஷு, இரையச்சம். நீங்க ஒரு ஜாமியா, ஒரு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுக்கு போவீங்க. ஆனா ஒரு ஆளை கூட பயபக்தியோட தொழுகிற ஆளை காண மாட்டீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம். ஜும்மா பள்ளிக்கு போறோம். எல்லாருமே ஏதோ ஏதோ தானோ பழக்கத்துல தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த தொழுகைங்கிறது உள்ளட்சத்தோட நாங்க தொழுகிறோமா? யோசிச்சு பாருங்க. எங்கட தொழுது முடிஞ்ச உடனே ஒரு நல்ல நிம்மதி ஒன்று இருக்கும். நல்ல ஒரு இது ஒன்று இருக்கும். தொழுது முடிஞ்சா திக்ரு செய்வோம். அது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கான ஒரு அடையாளங்கள்ல ஒன்று. ஏண்டா ஏற்கனவே உள்ளம் நோயோட இருக்குதா இல்லையாங்கிற விஷயத்தை பத்தி பார்த்து கொண்டு வந்தோம். அதுல முதலாவது சொன்னோம், அதிகமாக திக்ர் செய்யாதவங்க, அதை உண்மையிலேயே உணர்ந்து செய்யாதவங்களோட உள்ளம் நோயோட இருக்குது அப்படின்னு சொன்னோம். இதுல அடுத்தடுத்ததாக பல அடையாளங்கள் சொல்லப்பட்டு, அதுக்கு அடுத்ததாக அதற்குரிய என்ன அதை எப்படி சரி செய்யறதுங்கிறதுக்கான பல வழிகள் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் இமாம் இப்னுல் கையும் ஜவுசியா என்ற அறிஞர் முக்கியமாக சொன்ன விஷயங்கள். அதுல எல்லாத்தையுமே இன்றைக்கு சொல்ல இயலாது. அடுத்ததாக நான் சொன்னதுதான் இபாதத்துகள் செய்யறதுக்கு ஒரு நாட்டம் இருக்காதுன்னு சொல்லி அதை பத்தி நான் கொஞ்சமாக பேசிட்டு இந்த வகுப்பை இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நாங்க முடிச்சு கொள்வோம். எனவே நான் சொன்னேன், அல்லாட வணக்க வழிபாடுகள்ல ஒரு ஆர்வம் இருக்காது. அப்படி இருந்தா எங்க உள்ளம் நோயோட இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் நேர் நான் என்ன செஞ்சேன்? நேற்று தொழுகினேன். முந்தின நாள் தொழுகினேன். அந்த தொழுகை எப்படி இருந்தது அப்படின்னு நான் கொஞ்சம் பார்க்கணும். சலஃபு சாலிஹீன்கள் நல்ல மக்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல இமாம் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. நான் 40 வருடமாக 40 வருஷமாக நான் பள்ளியில இல்லாம முஅத்தின் பாங்கு சொன்னது இல்ல. 40 வருடமாக நான் பள்ளியில இல்லாம முஅத்தின் பாங்கு சொன்னது இல்ல. அதான் சொன்னது இல்லன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, நான் 40 வருடமாக அவ்வளவு தக்பீர், அதாவது இமாம் ஃபெஸ்ட்டுக்கு அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லும்போது நானும் சொல்லிடுவேன். 40 வருஷமாக அதை பேணி வந்திருக்கிறாங்க. அப்படின்னா நாங்க எங்க இருக்கிறோம்? இது கடமையான தொழுகைகள். உபரியான சுன்னத்தான வணக்கங்களுக்கு நம்ம போகல. நம்ம கடமையான தொழுகைகள் எப்படி இருக்கிறோம்னு நாம பார்க்கணும். அவங்க அடுத்த தொழுகை எப்ப வரும்னு காத்து கொண்டிருப்பாங்க. ஏன்? தான் நேசிக்கிற ஒரு ஆளோட பேச போறேன். மன்னர்களுக்கெல்லாம் மன்னன். யார்கிட்ட தேவைகளை கேட்டு அது நிறைவேறுமோ, இந்த உலகத்தை யார் இயக்கிக் கொண்டிருக்கிறானோ அவன்கிட்ட நான் போக போறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவன் யார் தெரியுமா? உண்மையாக வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம். அவன் என்றும் உயிரோடு இருப்பவன். அல் கையூம் என்று அல்லாஹ் சொல்றான். கையூம்ன்ற கருத்து என்ன தெரியுமா? அவன் யாரிலையும் தங்கி இருக்க மாட்டான். அவனுக்கு யார சப்போர்ட்டும் தேவையில்ல. ஆனா அவன் அவனை எல்லாரும் தங்கி இருக்கணும். அவன் இல்லாம நாங்க வாழ இயலாது. யோசிச்சு பாருங்க. நாங்க இன்னைக்கு ஃபுல்லா வாழ்றோம். என்ன தேவை? சாப்பாடு தேவை. தண்ணி தேவை. இது இல்லாம குறைஞ்சது ஒரு 3 நாள் 4 நாளைக்கு நாங்க வாழலாம். இது 2மே யாரு தாரது? அல்லாஹ் தாலா. மழை பெய்யாட்டி இது 2 கிடைக்குமா? கிடைக்காது. எனவே நாங்க முழுக்க முழுக்க அல்லாஹ்வ தான் சார்ந்திருக்கிறோம். ஏன்? நாங்க எடுக்கிற மூச்சு காத்து. ஒரு 5 நிமிடத்துக்கு மூச்சு எடுக்காம இருக்கேலுமா? இருக்க இயலாது. அப்ப இத தாரது யாரு? அல்லாஹ். எனவே நாங்க எல்லாரும் அல்லாஹ்ட தயவுல தான் வாழ்றோம். அல்லாஹ்ட தயவுல தான் வாழ்றோம். ஆனா அல்லாஹ் யாரோட தயவுலயும் இருக்க தேவையில்ல. அவன் ஆரம்பமானவன். அவன் தான் இறுதியானவன். அவன் சர்வ வல்லமை உள்ளவன். சரியா? அவனுக்கு யார சப்போர்ட் எங்கட இபாதத்துகளோ எதுவுமே அவனுக்கு தேவையில்ல. எனவே அல்லாஹ் சொல்றான், அவன் ஹய்யுல் கய்யூம். என்றும் உயிரோடு இருப்பவன். என்றும் நிலையாக இருப்பவன். என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். சிறு தூக்கமோ, பெருதூக்கமோ அவன வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. சரியா? எங்களுக்கு 3 நாள் நாங்க தூங்காட்டி எங்க முகமே மாறிடும். ஒரு வேலை செய்ய இயலாது. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையே நிர்வகிச்சுக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு சிறு தூக்கமோ, பெருதூக்கமோ அவன டிஸ்டர்ப் பண்ணாது. அவனுக்கு அது தேவையில்ல. அது பலவீனத்தின் அடையாளம். அல்லாஹ்க்கு பலவீனமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ரப்ப நாங்க சந்திக்க போகிறோம். எனவே அந்த சலஃபு சாலிஹீன்கள் உள்ளம் அதுக்கு ஆசைப்படும், ஆர்வப்படும். அவங்க தொழுகையில நிக்கும்போது அவ்வளவு நிம்மதியாக அவங்களுக்கு இருக்கும். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அவங்க தொழுது முடிஞ்ச உடனே அந்த நிம்மதிய உணருவாங்க. ராகத்த உணருவாங்க. தொழுகைக்கு வெளியில அவங்க பொறுமையாக இருக்கிறதிலே, அவன் அல்லாஹ்க்கு முன்னுக்கு பணிஞ்சு நின்றவன் இந்த உலகத்துல பெருமடிப்பானா? பணிவாக நடப்பான். அவன் அல்லாஹ்க்கு முன்னுக்கு இன்பத்த அனுபவிச்சவன். சின்ன அற்ப இன்பங்களுக்காக அவன் நேரத்த செலவழிப்பானா? மக்கள்ட்ட சாதாரண தேவையில்லாத பேச்சுக்காக, Instagramல ஸ்க்ரோல் பண்றதுக்காக, அந்த இந்த விஷயங்கள பார்க்கறதுக்காக அவன் நேரத்த செலவழிப்பானா? என்ற பெரிய இன்பத்த கண்டுட்டு வந்திருக்கிறான். அவன் எப்படி அற்பமான இன்பங்கள்ல அவன் நேரத்த செலவழிக்க சரியா? எனவேதான்
இப்படி எங்கட தொழுகை இருக்குதா என்று நாங்க கவனிக்க முக்கியமா கவனிக்க வேண்டும். அதே போல நோன்பு. ரமதானுடைய மாதம் வருது. இந்த 30 நோன்பை ஒரு சுமையா பார்க்கிறோமா? அல்லது ஒரு அருளாக பார்க்கிறோமா? அத நாங்க எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோமா? கியாமுல் லைல் தொழலாம். இன்னும் பல விஷயங்கள் செய்யலாம் என்று. ஆனா, நாங்க ஒரு சுமையா பார்க்கிறோமாங்கிற விஷயத்தையும் நாங்க கொஞ்சம் திரும்ப பார்க்க வேண்டியிருக்குது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அ எங்கட இந்த இன்றைய வகுப்பு முடிக்கிற நேரத்த நாங்க நெருங்கிட்டோம். இந்த லேப்டாப்பும் ஆஃப் பண்ண போறதால இன்னும் சில வேலைகள் இருக்கிறதால, நாளைக்கு இதில மிச்ச விஷயங்கள் நாங்க பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதிலேயும் எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க. அந்த வீடியோவ நாங்க YouTubeல அப்லோட் பண்ணுவோம். YouTubeல பார்க்கிற சகோதர, சகோதரிகள் இந்த விஷயத்த மத்தவங்களுக்கு அதிகமா ஷேர் பண்ணுங்க. அம் எங்கட என்ன வீடியோக்கள் அதிகமாக உங்கள வந்தடையணும்னு சொன்னா, எங்கட பெல் ஐக்கன அத ஆன் பண்ணிக் கொள்ளுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல அது வந்து கொண்டிருக்கும். எனவே இன்றைக்கு நாங்க பார்த்ததுல சுருக்கம் என்னன்னு சொன்னா, எங்கட உள்ளம் உயிரோட இருந்தா தான் இபாதத்துகள டேஸ்ட்ட அனுபவிக்க இயலும். இப்னு தய்மிய்யா சொன்ன மாரி உலகத்துல இருக்கிற அந்த சொர்க்கத்துல வாழ இயலும். அதேபோல இமாம் இப்னு இப்ராஹிம் இப்னு அதுகம் சொன்ன மாதிரி, நான் அடையிற நிம்மதிய மன்னர்கள் பிள்ளைகள் அடைஞ்ச வாழறது சண்டைக்கு வருவாங்கன்னு சொன்னாரே, அந்த நிம்மதிய நாங்க அடைஞ்சு கொள்ள இயலும். எங்கள சுத்தி பெருசா இருக்காது. ஒரு நார்மலான வாகனம், ஒரு நார்மலான வீடு, நார்மலான சாப்பாடு தான் இருக்கும். எங்களுக்கு 1000 பிரச்சனை வரும். உறவினர்கள் மரணிப்பாங்க, நோய் வரும், எல்லாம் வரும். ஆனா, ஒரு கப்பல் கடல்ல நங்கூரத்த போட்டா, எவ்வளவு புயல்லயும் ஆடாம, அசையாம நிம்மதியா இருக்குமே! அதே போல எங்கட நங்கூரத்த நாங்க அல்லாட்ட போட்டுருவோம். திக்ர்ல போட்டுருவோம். எனவே எவ்வளோ பெரிய சோதனை வரட்டும், கஷ்டம் வரட்டும். நாங்க நிம்மதியா இருப்போம். சந்தோஷமா இருப்போம். எங்களுக்கே 1000 பிரச்சனை. ஆனா இன்னொருத்தனுக்கு அழகா ஆறுதல் சொல்லுவோம். சிரிப்போம். அவன் அவன் ஆச்சரியப்படுவான். எப்படி இவனால இப்படி இருக்க முடியுது? எவ்வளோ அவனுக்கு பிரச்சனை. சிரிக்கிறானே, நிம்மதியா இருக்கிறானே. எப்படி அவனால இயலுது? அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, "அஜ்மல் அம்ரில் மூமின்." மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது. அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா, அது அவனுக்கு நலவா தான் அமையுது. ஏன்? அவன் அதில பொறுமையாக இருக்கிறான். அவன் அதை ஏத்துக்கொள்வான். ஏன்? அவன் திக்ரோட பழக்கப்பட்ட உள்ளம். இது என் பாவத்த மன்னிக்கிறதுக்காக இருக்கும். இது என்ற அந்தஸ்து உயர்றதுக்காக இருக்கும். அப்படின்னு அவனுடைய உள்ளம் அமைதி அடையும். அதேபோல அவனுக்கு சந்தோஷம் வந்தா ஃபஷக்கர் அவன் நன்றி செலுத்துவான். அல்லாஹ் அதை இன்னும் அதிகரிச்சு குடுப்பான். அதுவும் நலவாக அமையும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆச்சரியமா இருக்குது. இது பூமிய தவிர யாருக்கும் கிடைக்காது. அவன் ஒரு வெயிலான, ஒரு சூடான பாலைவனத்துல ஏசி கார்ல போற மாரி போவான். மத்தவங்க அத குறை சொல்லி கஷ்டப்பட்டுட்டே போவாங்க. இவனுக்கு கவுன்சிலிங்கும் தேவையில்ல. அவனுக்கு எதுவும் தேவையில்ல. அவனுக்கு ஒரு கஷ்டம் வருதா, அவனுடைய கவுன்சிலிங் சுஜூது, தொழுகை, திக்ர். இப்படித்தான் அவனோட வாழ்க்கை போய்க்கொண்டிருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு மூமினாக நாங்க மாறுறதுக்கு உள்ளம் உயிரோடு இருக்கணும். எனவே உயிரோடு இல்லாத அடையாளங்கள் தான் பார்த்தோம். அதுக்கு திக்ர் செய்ய கஷ்டமா இருக்கும். ஆனா எப்படி திக்ர் செய்யணும்னு நாங்க பார்த்தோம். அதேபோல அவனுக்கு வணக்க வழிபாடுகள் கஷ்டமா இருக்கும். எனவே எங்களோட வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்குன்னு நாங்க பார்த்தோம். எனவே அடுத்த கிளாஸ்ல மீதமான இருக்கிற விஷயங்கள பார்க்கிறதோட, இந்த வணக்க வழிபாடுகளை எப்படி உயிரோட்டமாக ஆக்குறங்கிற விஷயத்தையும் நாங்க பார்ப்போம். அந்த உயிரோட்டமாக அந்த விஷயத்த நாங்க உயிர் குடுத்தா தான் அந்த தொழுகை அதோட விளைவுகள இதையும் அல்லாஹ் சொல்றான், "இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்." தொழுகை மானக்கேடான கெட்ட விஷயங்களை விட்டு தடுக்கும். அப்படி தடுக்காட்டி எங்க தொழுகையே இல்ல. நாங்க பழக்கத்துக்காக செஞ்சு கொண்டிருக்கிறோம். எனவே அந்த விஷயங்கள நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். எனவே இன்னைக்கு நீங்க இணைஞ்சு கொண்டது போல தொடர்ந்து இணைந்து கொள்ளணும். அதேபோல உங்களோட நண்பர்கள், நண்பிகளையும் இத அறிமுகப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வரணும். எல்லாருமே இந்த டைமுக்கு பயனடைகிற அந்த சமூகமாக நாங்க ஆகணும். அல்லாஹ் தஆலா எங்க எல்லாருக்கும் எங்களோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் நீக்கி எங்களுக்கு அறிவு, அறிவ தரணும். அதேபோல எங்க செல்வத்தில பரக்கத் தரணும். எங்க குடும்பத்தில இருக்கிற எல்லாரோட நோயையும் அல்லாஹ் குணப்படுத்தணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு இத முடிச்சுக் கொள்றோம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.